சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருமிகு CTR நிர்மல்குமார் அவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு திருப்பரங்குன்றம் களம்? திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, எல்லா இடமே பாசிட்டிவா இருக்கு. யாருக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே போய் டோர் கேம்பெயினோ இல்ல மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போறாங்கன்னா நீங்க அவங்க ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ண பாரு. ஐயோ, அப்படியே மூஞ்ச பாரு. நீங்க குஸ்திக்கிறீங்களா இல்லையா? புள்ளா குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்க அண்ணன் பெரம்பூர் தொகுதியில இப்படி பண்ணுகிறீங்க. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எல்லா இடத்துலயும் போற இடத்துலாம் ஏதோ அவங்க வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க வந்தா இருக்கும். டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் எல்லா இடத்துலயும் வரவேற்று உபசரிச்சு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. அதாவது என்னன்னா, இந்த தாவேக்கா தற்கொலைங்க நைட்ல தூங்குறவங்க போயிட்டு விசில் அடிச்சு எழுப்பிருக்கிறாங்க. அதனால கோபம் அந்த தாத்தா வந்து ஒரு கட்டை கையில வச்சு அடிச்சுட்டு விட்டுறாங்க. இந்த நாயை பண்ற சொல்ல தாங்கல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தொகுதியா, எல்லாரும் கவனிக்கிற ஒரு தொகுதியா இருக்கிற தொகுதி வந்து திருப்பரங்குன்றம். இந்த தொகுதியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. பண்ணி இருக்காங்க இல்ல பொடிமுக்கா, நீ தான் பண்ணுன. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மதம் சார்ந்த அரசியல் இருந்ததே. சோ இந்த தொகுதியில அதற்கான ஒரு சின்ன புள்ளி வைக்கப்பட்டதா பாக்குறோம். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயுமே ஒரு புள்ளி வைக்கிற கூட இடம் இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு முழுசும். சோ இந்த புள்ளியை வைக்க அனுமதிச்சது திமுக தான். கட்டந்தடி அந்த மஸ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நிறைய வர்றத பார்த்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சல்டேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. திருப்பரங்குன்றம்ங்கிற இஷ்யூவை திமுக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நாங்க கண்டிப்பா குற்றம் சாட்டுறோம். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? அந்த நேரத்திலே தாவேக்கா அப்ப அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கணும்ல, ரொம்ப அமைதியாயிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம். நாங்க தெளிவா சொல்றோமே, என்னைக்குமே மதம் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த அரசியலுக்கு உள்ள வரவே மாட்டோம். வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க போங்க. மோடி வர்றதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அந்த இடத்துலயும் தாவேக்கா தொடர்ந்து சொல்ற மாதிரி திமுகவும் பாஜகவும் இணைந்துதான் இதை பண்ணிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அலோவ் பண்ணிட்டாங்கல்ல. அந்த ஆள் மண்டே உடங்க உள்ள என்ன இருக்க இல்லைன்னா பாக்கணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல கட்சியின் இணை பொதுச் செயலாளரையே களமிறக்குறாங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அவரே வந்து பாஸ்ட்ல பாஜகவோட அசோசியேட் ஆயிருந்தவர். அப்ப அவருடைய மனநிலையும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். நான் 2009 அரசியலுக்கு வந்தேன். செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. கட்சி மாறுதலே எப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாறினது காரணமே அங்கிருந்து இவன் குரங்க விட மோசமா தவறா. எங்களுக்கு கண்டிப்பா திருப்தியா ஒரு நல்ல தலைமை வேணும் தமிழ்நாட்டுல. சோ அந்த நம்பிக்கை கண்டிப்பா அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. எங்கடா இருந்த கூடவே தான் இருந்தேன். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் டிராவல் பண்ணோம். நாங்கள் வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கு இல்லை, நான் சம்பாதிக்கணும், இல்லை எனக்கு ஒரு லாபம் வேணும்ன்றக்காக நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சரியான ஒரு அரசியல் பாதை வேணும், சரியான ஒரு இடத்துல பயணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன நீங்க வந்த எங்களுடைய தலைவர் வந்து எந்த இடத்துலயும் அவர் வந்து ஒரு சறுக்கலோ எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு பறந்த விஷயத்தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம். தப்பாதுண்ணா. எதுலயும் வராத பிரஷர் அவருக்கு அந்த ஒரு தீர்மானத்துல வந்திருக்கு. அதை உணர்ந்து திரும்பவும் போய் அங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு கட்ஸ் இருக்குல்ல, நாங்க இவங்களுக்கா நிப்பேன் இருக்கிற. நீ நிக்க வேண்டிய இது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. எதற்காக அவர் அரசியலுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? அவர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்குலாம் வரல, இல்ல அவருக்கு அதிகாரம் வேணுமா? அவர் இப்பயே சிஎம் தான் இருக்காரு. நம்மள நம்பி இருக்கிற இந்த மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? காலையில எழுந்து சொல்லிக்காம போனீங்கன்னா அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய உதவி. படு. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் எல்லா சைட்லயும் சுத்தி அடிக்கிறாங்க. என்னையவே சொல்றாங்க, நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா, என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க.
அழுகிறேன்டா. இதுக்கு தான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு. இப்போ டோட்டல் மீடியாவை கையில வச்சுட்டு டெய்லி போய் பிரச்சாரம் திமுக ஒரு சைடு. நேத்து அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அதையும் வச்சு அவருக்கு எதிரா ஒரு பிரச்சாரம். ஆமா, இந்த பெட்டில என்ன இருக்குன்னு சொன்ன? ஐயா 5 தலைமுறை யூஸ் பண்ண சொத்தியா இதுலயா? ஆமாயா. கொண்டா பாப்போம். குடுறா குடு. ஏண்டா ஒரு பிஞ்சு போன செருப்பா சூட்கேஸ்க்குள்ள வச்சு பூட்டு இல்லாம சொத்தக்கானான்னு இருக்கிற களவாணி பழப்படம் மாட்டி விடுறியா நீ? நாங்களாம் அப்படிதான். நாங்களாம் பெரிய எங்க வீட்டுல 2-3 தலைமுறை அரசியல்வாதிலாம் கிடையாது. நான் தான் முதல் அரசியல்வாதி. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. அவரே சம்பாரிச்சதான். அவரே கஷ்டப்பட்டு அவரே சம்பாரிச்சு அவரே ஒரு நிலையை நிறுத்தி அவரே ஒரு உச்சத்துல போய் நிக்கிறாரு. வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிற. இந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல இப்ப கிடையாது. நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. உச்சத்துல இருக்கிறாரு. இனிமேல் சினிமாவை நடிக்க மாட்டேன்னு எடுக்கிற முடிவு சாதாரண முடிவுன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் விஜய் மேலும் ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? முக்கியமான முடிவு, பெரிய முடிவு. அது பெரிய முடிவு இல்ல, லைஃப் டைம் பெரிய முடிவுங்க. உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். இவ்வளவு பிரச்சனை, சிபிஐ கேஸ், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, பிலிம் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எல்லா சைடும் பிரச்சனை, எல்லாத்தையும் டைட் பண்றாங்க. இவ்வளத்தையும் அவர் ஏன் தாங்கணும் சார்? இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. அதையே திருப்பி ஒவ்வொரு பிரச்சாரங்கள்லயும் சொல்றது மக்கள்கிட்ட ஒரு ஏன்டா நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புடுங்க. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நாங்க சொல்லவே இல்லை. விஜய் அவர்களே திருப்பி அதையே என்னைக்கு இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்க. எதற்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம் இருக்குல்ல, மக்களுக்காக தான் வந்தோம், உங்களுக்காக தான் வந்தோம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே போய் தான் இவ்வளவு வழிகளை கடந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காருன்னா இன்னும் கூடுதலா மக்களோட நின்றுக்கணுங்கிற ஒரு பார்வையை ரியாலிட்டியில தான் கேட்கிறேன். மனசுல இருந்து பேச மாட்டாரு. மக்கள் பிரச்சனைகள் தெரிஞ்சா மனசுல இருந்து பேசுவார்ல, ஒரு பேப்பர் வச்சு படிக்கிறாரு. மீனவர்களுக்காக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அந்த 3 பாயிண்ட்டுக்கும் பேப்பரை தான் எடுக்கணுமா? அதை கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்க மாட்டீங்க. சீரியஸா சொல்றேன், அது அவருடைய ஓன் ப்ரிப்பரேஷன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இன்னும் ஒரு நடிகராவே இருக்கிறாரு. டயர்ட் ஆனா பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் மக்களை மீட் பண்றாரு. ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க இடங்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போறாரு. இந்த விமர்சனங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல எதிர்க்கட்சிகளால எழுப்பப்படும். நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, 14 மணி நேரம் நின்றுட்டு இருந்தார். நான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் அப்பதான் நான் அட்டன் பண்றேன். பாக்குறப்ப நான் நினைச்சேன் ஒரு 10 பேர் கொடுத்துட்டு கிளம்பிடுவார்னு நினைச்சேன். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. 13 மணி நேரம் இருந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய எப்படி ரிசீவ் பண்ணாரோ அதே மாதிரி கடைசி குழந்தைய ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சார். இதனால என்ன பிரயோஜனம்? என்னடா இப்படி ஆரம்பம் பண்றீங்க? நீங்க ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு, எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு உடனே அவர் ரீச் பண்ண முடியும்? முதல்வர் சார்பாக அவருடைய தனிச்செயலாளர் தினேஷ் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. திரு எடப்பாடி இருப்பாங்க, எடப்பாடி நீங்க ரீச்சே பண்ண முடியும். இங்கேயும் அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்களா? ஏன்னா சில பேர் வெளிப்படையாவே பேர் சொல்லியே சொல்றாங்க. ஜெகதீஷ் இருப்பாரு, ஜான் இருப்பாரு, அவங்க வழியா தான் போகணும். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. திருச்சி திமுக கோட்டைன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அவர் திருச்சி மேற்குல தானே நின்று இருக்கணும். எந்த முட்டையை தூக்குனா பேசாம இரு. இல்ல, திருச்சி மேற்குக்கும் கிழக்குக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இருக்கே, பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு கிடையாது. எங்களுடைய தலைவருக்கு நீங்க ரொம்ப திமுக ஸ்ட்ராங்கான தொகுதின்னு ஒண்ணு சொல்லுங்க. அந்த தொகுதியிலேயே பிரச்சாரமே பண்ணாமல் அவரை நிறுத்தினால் அவர் ஜெயிப்பார். என்னையா போட்டு குடுக்குற? அதுல யாருக்கு எங்களுக்கு எந்த துளியலும். கோட்டைனா குளத்தூர்ல நிப்பாட்டி இருக்கணும்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? இல்ல அந்த பேச்சுக்கள் வந்தது, நாங்களே ப்ரொபோஸ் பண்ணோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட அப்படியான மனிதர் கிடையாது. எதுக்கு அவரை போய் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு சமாளிக்கிறான் பாரு அப்படின்னு நினைச்சார். ஆனா குளத்தூர்ல நின்றிருந்தால் 100% ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை மாத்திட்டு போயிரு. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு
ஆதவர்ஜன் அவர்கள் கேட்டாரு, பெரம்பூர்ல தைரியம் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிக்க வேண்டியது. அதனாலதான் இந்த கேள்விகளை திருப்பி கேட்கிறேன். இவனை கொன்னிடலாமா? 2 தொகுதியில விஜய் அவர்கள் நின்னதே ஒரு கான்பிடென்ட் இல்லாதத கண்டினியூமே ஜெயிப்பாருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.